ஆடுக்கும் ஆடு மேய்க்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி ஒரு பாஷா இருக்கும். என்னென்னு பார்ப்போமா? ஆடு புதரில் மறைஞ்சிருந்தா எப்படி கூப்பிடுவேன்? சவுண்டு விட்டா அப்படியே வந்துடுவாங்க. அப்படி கூட்டம் வந்துடும். சரி, இப்போ ரோட்டில் வண்டி வருது, ஒதுங்க வைக்கணும், அதுக்கு எப்படி தட்டுவீங்க? கம்ப வச்சு தட்டுக்கணும், இல்லைன்னா அப்படிங்கண்ணா அப்படின்னா ஒதுங்கிடும். அப்படின்னோம்னா நம்மளை அந்த காது ரெண்டு டப்புன்னு அடைச்சாக்கல அவங்களுக்கு இது மைண்டில் உரைச்சாக்கல ஒதுங்கிடுவாங்க. அது மாதிரி பயிரில் போய் வாய வைக்குது, அப்போ எப்படி தட்டிங்க? அப்படின்னோம்னா ஒதுங்கிடுவாங்க. நம்ம வந்து தண்ணி பக்கத்தில் கிடக்குன்னா அதுக்கு தெரியாது. நம்ம அந்த நேரத்தை ட்ருன்னோம்னா அந்த தண்ணி காண்டி அறிகுறியாது. எப்படி ட்ருங்கண்ணா அப்படின்னாக்கா தண்ணி இருக்கு, தண்ணி கிடக்கு அப்படின்னு நம்மளை வாயை பார்ப்பாங்க. நம்ம போகணும், நம்மளை வாயை பார்த்துருவாங்க. பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா பின்னாடியே ஓடியாந்து குளத்துல ரவுண்டில் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு. இங்கே தண்ணி இருக்கு, தண்ணி இருக்குன்னு அதுக்குள்ள சிக்னல் அது குட்டி அசம் தூங்கிடுவாங்க வெயில் நேரத்துலலாம். அந்த நேரத்தில் நம்மளை பார்த்துட்டு தனியாக எனக்கு கத்திட்டு கிடக்கும். அவங்கள்ட்ட ஓடி போய் பக்கத்தில் நின்று சவுண்டை போட்டு இழுத்தோம்னா ஓடி வந்துடுவாங்க. எனக்கு வந்துடும், நம்ம அம்மா நினச்சி ஓடி வந்துடும். இன்னொரு வாட்டி சவுண்டோடு பார்ப்போம். இதெல்லாம் நீ எப்போ எத்தனை வயசில் கற்றுக்கிட்ட? ஒரு 20 வயசு இருக்கு. 20 வயசுக்கு மேலே கற்றுக்கிட்டேன். 20 வயசு ட்ரைனிங் ஆகிட்டேன். பழைய கஞ்சிக்கு உப்பு கண்டது நல்லா அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.